வெல்கம் டு Revasarts. இன்னைக்கு ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 கிராஃப்ட் பண்ண போறோம். மோல்ட் இல்லாம செய்ய போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் பிரில்லா ஒயிட் பிராண்ட்ல இருக்கிற ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பவுல்ல இந்த சிமெண்ட்டை தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சிமெண்ட்டும் தண்ணியும் மட்டுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒயிட் க்ளூ 1 டீஸ்பூன் சேர்க்கும்போது நம்ம செய்ய போகிற கிராஃப்ட் வந்து எந்த விதமான கீறல்களும் வெடிப்புகளும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கையில் கொஞ்சம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோல அதை எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற சிமெண்ட் கிளே எடுத்து ஒரு பாலிதீன் கவருக்கு மேலே வச்சு நான் ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம ரோல் பண்ணுறது வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஒரு சைடு திக்காகவும் இன்னொரு சைடு தின்னாகவும் இருந்ததுன்னா கிராஃப்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ இதை நல்லா ரோல் பண்ண பிறகு என்கிட்ட இருக்கிற கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் ஷேப்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது லீஃப் இருந்ததுன்னா அதை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து இப்போதைக்கு எந்த லீஃபும் இல்லை பெரிய சைஸில், அதனால வந்துட்டு நான் டேரெக்டாக அப்படியே கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த கிராஃப்ட் செய்கிறீங்கன்னா லீஃப் ஷேப்பில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ அல்லது உங்களோட அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணியே இந்த இலையில வந்து சின்ன சின்ன இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இது வந்து பெரிய அளவில் நம்ம பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. அப்படி கட் பண்ணோன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம வந்து லைட்டாக மட்டும்தான் இம்ப்ரெஷன் கொடுக்கணும். இதுக்காக வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணலாம். இல்லைனா டூத் பிக்கோ இல்லை எழுதாத பால் பாயிண்ட் பென்னோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரியான இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு லீஃப் ஷேப்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்ம காய வைக்க போகிறோம். நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சாலும் சரி அல்லது வீட்டுக்குள்ளேயே நல்லா ஃபேன் போட்டுட்டு நீங்கள் இதை காய வச்சாலும் சரி, அது உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பவுலுக்குள்ளக்க இந்த லீஃப் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது இந்த இலை வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளாட்டாக வேணும்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக எடுத்து நீங்கள் காய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இலை மாதிரி கட் பண்ணோம்ல, அதில் மீதி இருந்ததில் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு மேக்னெட்டுக்கு மேலே வச்சு நான் சர்க்கிள் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி செய்யும்போது இந்த மேக்னெட் வந்து இதுக்கு பேக் சைடில் நல்லா ஸ்டிக் ஆகியிருக்கும். இப்போ அதை எடுத்து சைடில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிச்சம் இருந்த அந்த கிளேலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அதை ரோல் பண்ணிவிட்டு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சிமெண்ட்க்கு பதிலாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இதே மாதிரி கிளே ரெடி பண்ணிட்டு நீங்கள் இந்த கிராஃப்ட் செய்யலாம். இல்லை ஏர்ட்ரை கிளே யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்ன கிளே யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஷேப்புக்கு கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு கட் பண்ணுறது கரெக்டாக வரலன்னா ஒரு பேப்பரில் வந்து அந்த ஷேப்பை வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பரை வந்து இந்த கிளேயை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மேக் பண்ண இந்த சிமெண்ட் கிளே வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக கையில் வச்சு உருட்டிட்டு பீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரீஃபில் பென் எடுத்திருந்தேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். ஹார்ட் ஷேப்பில் செஞ்சிருந்தோம்ல அதுலேயும் மேல் பக்கமாக ஒரு ஹோல் போட்டு விட்டுருக்கேன். எல்லா பீட்ஸ்லேயும் இதே மாதிரியான ஹோல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எடுத்து ட்ரை ஆகிறதுக்காக நான் விட்டுருக்கேன். லீஃப் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரே செஞ்சோம்ல, அது வந்து ட்ரை ஆன பிறகு நான் வந்து பெயிண்ட் பண்ணேன். பெயிண்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். லீஃப் க்ரீனில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லீஃபோட ஓரத்தில் எல்லோ கலர் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதாக லைன்ஸ் மாதிரியான இம்ப்ரெஷன் கொடுத்துருந்தோம்ல, அந்த வெயின்க்கு எல்லாமே எல்லோ கலர் எடுத்து கொடுத்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வார்னிஷ் யூஸ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆன பிறகு இதை வந்து ஒரு ஜுவல்லரி பிளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் கிராஃப்ட்டுக்காக மேக்னெட் வச்சு சர்க்கிள் ஷேப்பில் சிமெண்ட் கிளேயை ரோல் பண்ணி வச்சுருந்தோம். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். நான் இமேஜின் பண்ண மாதிரி நான் இதை செய்கிறேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது கலர் கூட பேக்ரவுண்டுக்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ட்ரை ஆகட்டும். கொஞ்ச நேரம் இதை சைடில் வச்சுட்டு தேர்ட் கிராஃப்ட்டுக்காக நம்ம ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு சென்டரில் ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஹார்ட் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் பெயிண்ட்லேருந்து கொஞ்சம் மட்டும் கலந்துட்டு லைட் பிங்க் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை எடுத்து இந்த ஒயிட் கலர் ஹார்ட்டுக்கு சுற்றியும் நான் ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். இப்படி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் லைட் பிங்க் கலர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் கூட பிங்க் கலர் சேர்த்துட்டு கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை எடுத்து இந்த லைட் பிங்க்குக்கு மேலே இன்னொரு லைன் இருக்கிற மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டேரெக்டாகவே டார்க் பிங்க் கலர் எடுத்து இதோட ஓரங்களில் ஃபுல்லாகவே நான் கொடுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலர் பண்ணி வச்சோம்ல ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு ஐ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் போட்டுட்டு மை மாம் அப்படின்னு போட்டிருக்கேன். மாம்க்கு ஓ போடுற இடத்துல ஹார்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து இதை சுற்றியும் வரைஞ்சி விட்டுக்கிறேன்.
இதெல்லாம் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 0 சைஸ் ப்ரஷ் எடுத்து இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிருக்கோம்ல, அது ரெண்டுத்துக்குமே ரெட் கலர் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்க்கெல்லாம் ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த குட்டி குட்டி லீவ்ஸ்க்கெல்லாம் க்ரீன் கலர் கொடுத்துக்க போகிறேன். சாப் க்ரீனோ அல்லது லீஃப் க்ரீனோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த குட்டி குட்டி சர்க்கிள்குள்ளே எல்லாமே எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேல் பக்கம் இருக்கிற 2 ஃப்ளவருக்கு 2 சைட்லேயுமே பிங்க் கலரும் நடுவில் இருக்கிற ஃப்ளவருக்கு ஆரஞ்சு கலரும் கொடுத்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே மோட் போர்ச் அல்லது ஸ்ப்ரே வார்னிஷோ இல்லை சாதாரண ப்ரஷ்ஷில் எடுத்து கொடுக்குற மாதிரியான வார்னிஷோ அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 3ஆவதாக கிராஃப்ட் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, ஹார்ட் ஷேப்பில் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பெஸ்ட் மாம் எவர் அப்படின்னு நான் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஹார்ட் வரைஞ்சிட்டு அந்த ஹார்ட்குள்ளேயும் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் மாதிரி செஞ்சுருந்தோம்ல, இதுலேருந்து ஒரு 5 பீட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பீட்ஸ்க்கு ஒயிட் கலரும் 2 பீட்ஸ்க்கு லைட் பிங்க்கும் அடுத்த 2 பீட்ஸ்க்கும் டார்க் பிங்க் கலரும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட் தான். இப்போ இந்த த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சோம்ல, அதை கோர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு பீட்ஸும் லைட் பிங்க் கலர் இருக்கிற 2 பீட்ஸும் டார்க் பிங்க் கலர் இருக்கிற 2 பீட்ஸும் கோர்த்து செயின்கெல்லாம் அட்டாச் பண்ணுவோம்ல ஹூக், அந்த ஹூக் எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஜம்ப்ரிங் இருந்ததுன்னா ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி கூட இதில் நீங்கள் கோர்த்து வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட ஜம்ப்ரிங் ஸ்டாக் இல்லை, அதனால வந்துட்டு நான் ஹூக் மாட்டிட்டு இந்த த்ரெட்டை நல்லா நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரெட் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக லைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா இலக்கி விட்டுட்டேன். இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த நூல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. ஆல்மோஸ்ட் இந்த கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹூக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கீச்செயின்குரிய ரிங் இருக்குது என்கிட்ட, அதில் வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கீச்செயினில் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் அம்மாவுக்கு இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். இது கீச்செயின் மாதிரி மட்டும் இல்லைங்க, இதை வந்துட்டு இந்த கீச்செயின்லேருந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு பிங்க் கலரில் பவுச் இருந்தது, அந்த பவுச்சில் இருக்கிற ஜிப்பில் நான் வந்து இதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பவுச்சில், ஹேண்ட்பேக்கில் இதெல்லாம் கூட நம்ம இதை இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா வீடியோக்காக தான் இந்த பவுச்சில் அட்டாச் பண்ணேன். இப்போ வந்து நான் மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு கீச்செயின்லேயே நான் வந்து இதை கோர்த்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த 3 கிராஃப்ட்டுமே யூஸ்ஃபுல்லானது தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையே நீங்கள் சின்ன சின்னதாக ஆல்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் மதர்ஸ் டேக்காக ஐ லவ் மை மாம் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை கீச்செயின் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டோட நேம் எழுதி கூட நீங்கள் வந்து அவங்களுக்காக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த 3 கிராஃப்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கீச்செயின் ரொம்ப பிடிச்சிருந்தது, 2வது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பிடிச்சிருந்தது, 3வதாக இந்த லீஃப் ஜுவல்லரி பிளேட் பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.